மேகவெடிப்பு பற்றிய பயிற்சி தொகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தொகுதியின் முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருப்பது மேகவெடிப்பு ஏன் மற்றும் எப்படி நிகழ்கிறது, மேகவெடிப்பின் பயங்கர விளைவுகள், காலநிலை மாற்றம் எவ்வாறு மேகவெடிப்பை ஏற்படுத்துகிறது, மேகவெடிப்பின் தணிப்பு உத்திகள், மேகவெடிப்பு ஏற்பட்டால் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. இந்த தொகுதியில் மேகவெடிப்பு பற்றி விவாதிப்போம். இமயமலை பகுதியில், குறிப்பாக உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீரில் மேகவெடிப்பு என்பது இயற்கையான மற்றும் பொதுவான நிகழ்வாகும். மேகவெடிப்பு மற்றும் அதனுடன் தொடர்புடைய பேரழிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்களை பாதிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் உயிர், உடைமை, வாழ்வாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலையும் சேதப்படுத்துகின்றன. ஒரு சில சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் குவிந்து 1 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்தல் மற்றும் குறிப்பிட்ட பகுதியில் திடீரென பெய்யும் கடும் மழை மேகவெடிப்பை உருவாக்குகிறது. திடமான நீர்த்தேக்கம் கொண்ட மேகமானது திடீரென வெடித்து மழையை கொட்டும் நிகழ்வானது மேகவெடிப்பு என்று அழைக்கப்படும். மேகங்களுக்கு கீழே தரையில் இருந்து சூடான காற்று பாய்ந்து ஈரப்பதத்தை மேலே கொண்டு செல்கிறது. இதனால் மேகவெடிப்புகள் ஏற்படுகின்றன. மேகங்கள் சீரான மழைப்பொழிவை இழக்கின்ற காரணத்தினாலும் மேகவெடிப்பு ஏற்படுகிறது. ஒரு சீரான மழையில் மற்றொரு மழைத்துளி தவறி விழுந்து விடுகிறது. இது மேகங்களில் அதிகப்படியான ஒடுக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் புதிய துளிகள் உருவாகின்றன மற்றும் பழைய நீர்த்துளிகள் மேலோட்டத்தால் மீண்டும் அதற்குள் தள்ளப்படுகின்றன. அப்போது காற்றின் வேகம் குறைகிறது. மேலும் மேகங்களால் கூடுதல் மழைத்துளிகளை தாங்க முடியாது. இதன் காரணத்தால் ஒரே அடியாக மொத்த மழைத்துளிகளையும் ஒரே இடத்தில் கொட்டி தீர்த்து விடுகின்றன. இதன் விளைவாக வரும் கொடிய மழையானது 1 ஏக்கர் நிலத்தில் 70,000 டன் வரை கொட்டலாம். இந்தியாவில் மேகவெடிப்பு பெரும்பாலும் மலை பிரதேசங்களில் நிகழ்கிறது. அங்கு குறைந்த பருவமழை மேகங்கள் உயரமான மலைகளால் நிறுத்தப்படுகின்றன. மலை பிரதேசங்களில் மட்டுமல்லாமல் மற்ற இடங்களிலும் மேகவெடிப்பு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. போதுமான வானிலை ஆய்வு மையங்கள் இல்லாததால் இமயமலையின் பல பகுதிகளில் நிகழும் மேகவெடிப்பானது அடிக்கடி கவனிக்கப்படுவதில்லை. மற்ற இயற்கை பேரழிவுகளைப் போலவே காலநிலை மாற்றமும் மேகவெடிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பேரழிவுகளின் தீவிரமும் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளன. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மலைப்பிரதேச மாநிலங்களில் மேகவெடிப்பு சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றன. பல நேரங்களில் மேகவெடிப்பு சம்பவங்கள் உயிரிழப்புகளுடன் பொருள் சேதங்களை ஏற்படுத்தும் போது மட்டுமே கவனிக்கப்படுகின்றன. இச்சம்பவங்களின் போது வடிகால் மற்றும் நீரோடைகளில் குப்பைகள் கலந்து பாய்வதால் நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. இதுபோன்ற சூழ்நிலைகளில் நிலச்சரிவு மற்றும் ஆறுகளில் கரை அரிப்பு என்பது பொதுவானதாகும். மேகவெடிப்பின் போது ஏற்படும் வெள்ளப்பெருக்கானது சமதளமான பகுதிகளை வண்டல் மண் படிமங்களால் நிறைய வைக்கிறது மற்றும் நீர் வழித்தடங்களில் வெள்ளத்தை உருவாக்கி கரைப்பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மற்றும் கட்டடங்களுக்கு அழிவை ஏற்படுத்துகிறது. இப்போது மேகவெடிப்பின் சில விளைவுகளை பற்றி அறிந்து கொள்வோம். மேகவெடிப்பு திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தலாம். திடீரென அதிக அளவு நீர் வேகமாக பாய்ந்து அதன் வழியில் வரும் அனைத்தையும் அழித்துவிடும். ஆறுகள் மற்றும் வாழ்விடங்களை மாசுபடுத்தும் அசுத்தமான வெள்ள நீரை கொண்டு வருகின்றன. மேகவெடிப்பால் தூண்டப்பட்ட திடீர் வெள்ளம் வண்டல் மண் மற்றும் படிமங்களை கொண்டு பயிர்களை அழிக்கக்கூடியது. கடுமையான மழைப்பொழிவு அடிக்கடி நிலச்சரிவுகளை தூண்டுகிறது. இது கீழ்நோக்கிய விரிவான அழிவை ஏற்படுத்துகிறது. மேகவெடிப்புகளால் ஏற்படும் திடீர் வெள்ளத்தில் மக்கள் மற்றும் கால்நடைகள் மூழ்கி விடுகின்றன. மேகவெடிப்புகள் கட்டிடங்கள் மற்றும் பாலங்களை அழிக்கக்கூடும். இதனால் சொத்துக்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்படலாம். தீவிர வானிலை நிகழ்வுகளின் போது போக்குவரத்து உள்கட்டமைப்பு சேதமடைந்து சாலைகளில் வெள்ளம் ஏற்படலாம். மேகவெடிப்புகளால் சாலை விபத்துகளும் ஏற்படுகின்றன. வீடுகள் இடிந்து விழுந்து மக்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொள்கின்றனர். திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக
அணைகள் இடிந்து விழும் அபாயம் உள்ளது. மேக வெடிப்பின் போது நீண்ட நேரம் மின்சாரம் தடைப்படுவது வழக்கமாகும். மேக வெடிப்பானது நிகழும் வேகத்தை மக்கள் உணர இயலாது. ஒரு நொடியில் திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தலாம். நீர் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இடிபாடுகள் மிக வேகமாக வரக்கூடும். அது உங்களுக்கு சிந்திக்கவும் தேவையான நடவடிக்கை எடுக்கவும் அதிக நேரம் கொடுக்காது. இதை தடுக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் உயரமான மற்றும் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேறுவதற்கான எச்சரிக்கையை நீங்கள் கவனிக்க வேண்டும். எடுக்கக்கூடிய சில தணிப்பு நடவடிக்கைகள் சிறந்த வெள்ள எச்சரிக்கை அமைப்புகளை உருவாக்குதல், வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களை வெள்ளத்தை தாங்கும் வகையில் மாற்றியமைத்தல், வெள்ள மட்டத்திற்கு மேல் கட்டிடங்கள் கட்டுதல், பொருத்தமான ரீதியில் மரங்களை நடுதல். மரங்கள் அதிகப்படியான மழை நீரை உறிஞ்சி மண் அரிப்பு மற்றும் வெள்ளத்தால் ஏற்படும் சேதத்தை குறைக்க உதவுகின்றன. உங்கள் பகுதியில் போதுமான வெள்ள தடுப்புகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். எப்பொழுதும் நீர் வழித்தடங்களில் இருந்து உயரத்தில் வீடுகளை கட்டுங்கள். ஆற்றை பார்த்தபடி வீடு இருக்க வேண்டும் என்று கட்ட வேண்டாம். சரிவுகள் மென்மையாக இருக்கும் பகுதிகளில் கூட நீரின் இயற்கையான ஓட்டத்தை உருவாக்க முயற்சிக்கவும். மேலும் உயரமான இடத்திலிருந்து கணிசமான தொலைவில் உள்ள கட்டுமானத்திற்கான தளத்தை தேர்வு செய்யவும். 19/7/2020 அன்று இரவு பித்தோரகார் மாவட்டத்தின் மட்கோட் பகுதியில் உள்ள டாங்கா கிராமத்தில் மேகவெடிப்பு ஏற்பட்டது. இச்சம்பவம் பெரிய பேரழிவை ஏற்படுத்தியது. இந்த மேகவெடிப்பின் காரணமாக 3 பேர் இறந்ததாகவும் 20 பேர் வரை கிராமத்தில் காணாமல் போனதாகவும் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது மட்டுமல்லாமல் கிராமத்தில் உள்ள பாலங்கள், நீர்நிலைகள், கட்டிடங்கள் அனைத்தும் சேதத்துக்குள்ளாயின. மலைப்பகுதிகளில் மேகவெடிப்பு நீர் வழித்தடங்களில் வேகமான வெள்ளம் உருவாக காரணமாகும். எனவே மலைப்பகுதிகளில் உள்ள ஆறுகளுக்கு அருகில் செல்பவர்கள் நீரின் நிறம் மற்றும் நீரோட்டத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேகம் வெடிக்கும் சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். அனைத்து குடியிருப்பாளர்களையும் செல்ல பிராணிகளையும் பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்த்தவும். மிக அதிக மழை பொழிவுக்கான எச்சரிக்கையின் போது எப்பொழுதும் ஒரு பகுதியை அல்லது தங்குமிடத்தை பொருத்தமான உயரத்தில் தயாராக வைத்திருக்கவும். மலைப்பகுதியில் இருந்து வரும் சத்தம் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். குறிப்பாக அப்பகுதியில் அதிக மழை பெய்யும் போது எச்சரிக்கை கொடுப்பதற்காக குடியிருப்பு பகுதியில் ஆபத்து கண்காணிப்பாளர் ஒருவரை நியமிக்க வேண்டும். செய்தி அறிவிப்புகளுக்கு வானொலி மற்றும் உள்ளூர் ஊடகத்தை பயன்படுத்தவும். முன்கூட்டியே எச்சரிக்கை பயன்பாடுகளை பயன்படுத்தி வானிலை மாற்றங்கள் மற்றும் புதுப்பிப்புகள் குறித்து குடிமக்கள் தொடர்ந்து அறிந்திருக்க வேண்டும். சில ஆரம்ப எச்சரிக்கை பயன்பாடுகளை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்வோம். மேக்தூத் பயன்பாடு எளிய மற்றும் பயன்படுத்த எளிதான மொபைல் பயன்பாட்டின் மூலம் விவசாயிகளுக்கு முக்கியமான தகவல்களை வழங்குகிறது. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மூலம் செயல்படுத்தப்பட்ட ஷேச்சட் எனப்படும் மொபைல் பயன்பாடு எந்த ஒரு பேரழிவிற்கும் முன்பும் அதன் போதும் பேரழிவின் பின்பும் பொதுமக்களுக்கு விழிப்பூட்டல் பரப்பும் ஊடகமாக இந்த பயன்பாடு செயல்படுகிறது. இது பல்வேறு எச்சரிக்கை உருவாக்கும் முகவர்களிடமிருந்தும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளிடமிருந்தும் இந்திய குடிமக்களுக்கு பகுதி சார்ந்த விழிப்பூட்டல்களை பரப்புகிறது. முடிந்தால் அண்டை வீட்டாருக்கு உதவுங்கள். வலுவான கயிறுகள் மற்றும் நன்கு தயார் செய்யப்பட்ட முதலுதவி பெட்டி ஆகியவை மீட்பு முயற்சிகளை பெரிதும் மேம்படுத்தும். உயரமான பகுதிகளுக்கு வெளியேறும் போது போதுமான உணவுப் பொருட்கள் கூடிய அவசரகால பெட்டியை எப்போதும் எடுத்துச் செல்லவும். இப்போது வரை மேகவெடிப்பின் போது என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். அடுத்தபடியாக மேகம் வெடிக்கும் போது என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்வோம். வெளியேற்றத்திற்காக கடைசி நிமிடம் வரை காத்திருக்க வேண்டாம். கீழே பள்ளத்தாக்கை நோக்கி விரைவாக நகர வேண்டாம். எச்சரிக்கையுடன் செல்லவும். ஆர்வத்தாலோ அல்லது செல்ஃபி எடுக்கவோ உங்களின் பாதுகாப்பை இழக்க வேண்டாம். உடனடியாக வெளியேறவும். உடைமைகளை காப்பாற்ற காத்திருக்க வேண்டாம்.
மேகவெடிப்பு வெள்ளத்தை ஏற்படுத்தி இருந்தால் வெள்ள நீரில் இருந்து விலகி இருங்கள். இது அசுத்தமான அல்லது ஆபத்தான பொருட்களை கொண்டு வரலாம். நீரோட்டத்தில் இருந்து விலகி இருங்கள். இது உங்களை உங்கள் காலடியில் இருந்து வீழ்த்தலாம். அவசரகால பணியாளர்களின் வழியில் இருந்து விலகி இருங்கள். இதனால் அவர்கள் தங்கள் வேலையை எளிதாக செய்ய முடியும். திறந்து வைக்கப்பட்டுள்ள உணவையோ நீரையோ எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது சுகாதாரமற்றதாக இருக்கலாம். சுத்தமில்லாத நீரை உணவு சமைப்பதற்கு ஒருபோதும் உபயோகிக்க வேண்டாம். இது போன்ற சூழ்நிலைகளில் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் அதிகமாக நடப்பதால் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் போது கதவுகள் மற்றும் ஜன்னல்களை திறந்து வைக்காதீர்கள். தன்னார்வலர்கள் பல வழிகளில் உதவலாம். எந்த ஒரு நிறுவனத்திற்கும் தன்னார்வலர்கள் சமூகத்தின் மையப்புள்ளியாக இருக்கலாம். தன்னார்வலர்கள் அரசாங்கத்தின் ஆலோசனையின் தூதுவராக செயல்படலாம் மற்றும் எச்சரிக்கையை பரப்பலாம். பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்ற தன்னார்வலர்கள் உதவலாம். தன்னார்வலர்கள் பல்வேறு சேவைகளுக்காக நிவாரண முகாமில் பணியாற்றலாம். தன்னார்வ தொண்டர்கள் அரசு நிறுவனங்களுக்கு பயன்பாடுகளை மீட்டெடுக்க உதவலாம். அனைத்து வகையான பொது சேவைகளிலும் தன்னார்வலர்களை அரசு பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்தபடியாக இந்த தொகுதியில் விவாதிக்கப்பட்ட முக்கிய விஷயங்கள். மேகமானது ஒரு சில சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் குவிந்து 1 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் மேல் மழை பெய்தல் மற்றும் வரையறுக்கப்பட்ட பகுதியில் திடீரென பெய்யும் கடுமையான மழை மேகவெடிப்பை உருவாக்குகிறது. மேகவெடிப்பு திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தலாம். இது அதிக அளவு நீர் வேகமாக பாய்ந்து அதன் வழியில் வரும் அனைத்தையும் அழிக்க காரணமாகும். முன்கூட்டிய எச்சரிக்கை பயன்பாடுகளை பயன்படுத்தி வானிலை மாற்றங்கள் மற்றும் புதுப்பிப்புகள் குறித்து குடிமக்கள் தொடர்ந்து அறிந்திருக்க வேண்டும். மேக்தூத் என்ற பயன்படுத்த எளிதான மொபைல் பயன்பாட்டின் மூலம் விவசாயிகளுக்கு முக்கியமான தகவல்களை வழங்குகிறது. உயரமான பகுதிகளுக்கு வெளியேறும் போது போதுமான உணவுப் பொருட்களுடன் கூடிய அவசரகால பெட்டியை எப்போதும் எடுத்துச் செல்லவும். திறந்து வைத்துள்ள எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது. அது அசுத்தமாக இருக்க வாய்ப்புள்ளது. இப்பொழுது தலைப்பை பற்றிய உங்கள் புரிதலை சரிபார்க்க வேண்டிய நேரம். இது ஒரு மதிப்பீட்டு பயிற்சி. அனைத்து வினாக்களும் சம மதிப்பெண் கொண்டவை. தேர்வில் தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 60% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். கேள்விகளை கவனமாக படித்து பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். வாழ்த்துக்கள், மேகவெடிப்பு பற்றிய பயிற்சி தொகுதியை வெற்றிகரமாக முடித்துள்ளீர்கள்.